ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு என் பொண்ணு மீன் வறுக்கிறான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு மீன் வறுத்துட்டுருக்கான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துடணும். நல்லா செவக்க வறுத்துட்டு பூண்டு வந்து நம்ம முழுசாக போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா போட்டுருக்கோம். சிக்கன் 65 மசாலாவும், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டுக்கிறோம். சங்கரா மீன் சுவையான ஃபிஷ் ரெடி. இப்போது இதை சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக புளி போட்டால் புளிப்பாக இருக்காமல் இருக்கும். புளிப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக புளி போட்டுக்கலாம். புளிப்பு இல்லாதவங்க, புளிப்பு விரும்பாதவங்க கொஞ்சமாக புளி போட்டு, தக்காளி கொஞ்சம் 2 தக்காளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி அதிகமாக போட்டு புளி கம்மியாக போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் குழம்பு ரெடியாக போகுது. மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு, என் பொண்ணு பண்ணிட்டுருக்கா. மீன் குழம்பு நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.